ஸோ கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயங்கள் ஆடி மாதத்தில் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சக்ஸஸாக ஃபெயிலியராக அது ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் அது சக்ஸஸ் ஆகும். நம்மளுடைய மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்றத அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ யார்கிட்டலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேம்? ஓவராலாக எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். யாரையும் ரொம்ப ஈஸியாக நம்பிட வேணாம். கன்னிராசி என்பர்கள். ஸோ கன்னிராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயங்கள் நடக்க போகுது மேம்? ஸோ கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயங்கள் ஆடி மாதத்தில் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சக்ஸஸாக ஃபெயிலியராக அது ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அது வந்து அவங்களே அறியாமல் ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணோம், பரவாயில்ல, நம்மளுக்கும் அறிவு இருக்குது, நம்ம யோசிக்கிறதும் வந்து அங்கே சிறப்பாக செயல்படுது, அதுவும் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு சில மரியாதை தேடி வரும், சில அங்கீகாரம் தேடி வரும். இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் தேடி வந்து அவங்ககிட்ட சஜஷன் கேட்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக கண்டிப்பாக நடக்கும். ஆடி மாதத்தில் என்ன விஷயம் பண்ணால் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்? ஸோ கன்னி ராசி ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் மேற்கொண்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம், நம்மளுடைய மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம் லைஃப்பில், நம்மளுடைய உண்மையான மைனஸ் என்ன, நம்ம எதெல்லாம் கோட்டை விட்டுருக்கோம், அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதை நோட்டீஸ் பண்ணும் போது மட்டும்தான் அவங்களுக்கு புதுசாக வேற என்ன வாய்ப்பு இப்போ இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன எதை சரி செய்யலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதம் அவங்க வந்து அவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்றத அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். பட் அதை பார்க்கும்போது அவங்களால சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுலேயே முடங்கிட மாட்டாங்க. அதுக்கு மேற்கொண்டு இப்போ ப்ரெசண்ட்டில் ஓகே பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம், என்னதான் அங்கே அவ்வளோ அடிபட்டாலும் இப்போ ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் இதாவது நம்மளுக்கு நல்லதாக இருக்கே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏற்படும். ஓகே, சூப்பர். ஸோ யார்கிட்டலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேம்? ஸோ கன்னி ராசி யார்கிட்டலாம் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது பார்க்கும்போது ஓவராலாக எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். யாரையும் ரொம்ப ஈஸியாக நம்பிட வேணாம், யார்கிட்டையும் எதையும் வந்து ஈஸியாக சொல்லிட வேணாம், யார் சொல்கிறதையும் கேட்டுக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் ஓகே இது ஏதோ சஜஷன் வந்ததுன்னா ஓகே செய்யலாமா, இவங்க யோசிக்கலாம். அதாவது முடிவுகள் இவங்களோட தான் இருக்கணும். சஜஷன் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், முடிவுகள் இவங்களோட தான் இருக்கணும். அதனால எல்லார்ட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசி என்பவர்கள் பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன மேம்? ஸோ கன்னி ராசி இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்த வந்து இவங்க லீட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த ஷுவர்ட்டி போடுறது, ஓகே அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் பணம் வாங்கி தரேன்றது, இல்லை இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்கள் வந்து பணம் கொடுக்கலான்றது, இப்படி பணம் ரீதியான பொருளாதாரம் ரீதியான விஷயங்கள்ல டீல் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. சில பேர் என்னன்னா, நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன், நான் இந்த விஷயத்த வந்து நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பொறுப்பேற்றுப்பாங்க. பட் கடைசியில அங்க பணம் தட்டுப்பாடு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்புறம் இவங்க தலை உருள்ற மாதிரி இருக்கும். அதனால அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் பொறுப்பேற்றுக்காம இருக்கிறது நல்லது, லீட் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்றது தான் தப்பிச்சுப்பாங்க இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மந்த் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கலாம்? ஸோ கன்னி ராசி இந்த மாதம் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் மேற்கொண்டா இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு சின்ன தியானம் மேற்கொள்ளலாம். அப்புறம் ஏதாவது நீரோடை இருக்குது, ஏதாவது கோவில் குளங்கள்லாம் இருக்குன்னா அங்கே போய் உட்காந்து அந்த தண்ணியை வந்து பார்க்கலாம். தண்ணியில் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம், அவங்களுடைய உருவத்தை முகத்தை தண்ணியில் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணியை வந்து பார்க்கலாம், தெளிவான தண்ணியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது. இது ரொட்டீனாக கூட டெய்லி கூட முடிஞ்சால் செய்யலாம். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் செய்யும் போது அது மூலியமா இப்போ ஏன் தண்ணியை பார்க்க சொல்றேன்னா, அது எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அதை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க மனசுல வந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும்,
ஒரு அமைதியான நிதானமான எனர்ஜி பாஸ் ஆகும். சில பேர் தியானம் பண்ண முடியாது, அப்படியேப்பட்டவங்க இதை பண்ணலாம். தியானமும் பண்ணலாம். அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தியை தூண்டக்கூடிய வகையில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ப்ராக்டிஸும் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெஸ்டான மேனிஃபெஸ்டேஷனா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன மேம்? ஸோ கன்னிராசிக்கு இந்த மாதம் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, யாரையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணல, யாரையும் உங்களை ட்ராப் பண்ணல, நீங்க தான் உங்களை ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா கடந்த கால கசப்பான நினைவுகளால. ஸோ அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. உங்களுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் லைன்ல நிக்காதீங்க, ஒரு வட்டத்துக்குள்ள நிக்க வேண்டாம். அதை தாண்டி பிரேக் த்ரூ பண்ணிட்டு வெளியே வாங்க. உலகத்துல நிறைய நன்மைகள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு. ஏதோ எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வேண்டாம். கம்ஃபர்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. கம்ஃபர்ட் பார்டர் லைனை தாண்டி வரும்போது மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ அதற்கான மன உறுதியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே, சூப்பர். அதாவது வந்து நிறைய பேர் வந்து எதுக்கடா எனக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எதுலையுமே இன்வால்வ் ஆகாம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல பத்திரமா இருந்துப்பாங்க. ஸோ அதனாலேயே பல விஷயங்களை வந்து அவங்களால ஷைன் பண்ணவே முடியாது. ஸோ கன்னிராசி என்பர்களே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடைக்கிறாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விலக்கிட்டு வெளியில் வந்து பாருங்கள். இந்த உலகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்க பிடிக்கும், நானே வெளியில் போயிட்டு நிறைய விஷயங்களை தேட போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க.